அன்பான மாலை வணக்கம். என்னோடு நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு தேசிய அளவில் யாரெல்லாம் ட்ரேடிங் பண்றாங்களோ அவர்களுக்காக மத்திய அரசு நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுனில்ஜி சிங் அவங்க நம்மளோடு இருக்கின்றார்கள். இது நேரடியாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் DPIIT அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான அமைப்பு. ஒரு திங்கட்கிழமையும் கூட மத்தியானம் 3 to 4 மணிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லோருமே இணையதளத்தில் இணைந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் மத்திய அரசுக்கு தங்களுடைய பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. அதே போல் அதனுடைய தலைவர் அவர்கள் மெம்பர் அவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் போய் நம்முடைய வியாபாரி சங்கத்தினரை சந்தித்து அவங்களுடைய பிரச்சனையை கேட்டறிகிறாங்க. இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுனில்ஜி சிங் அவர்கள். குறிப்பாக வோக்கல் ஃபார் லோக்கல், உள்ளூர் உற்பத்தியை பெருக்குவது, உள்ளூரில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை பெருக்குவது, உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குவது. இந்த வோக்கல் ஃபார் லோக்கல் என்பதை அடிப்படையாக வைத்து சென்னையில் இன்னைக்கு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இந்த கருத்தரங்கில் நானும் கூட இவர்களோடு பங்கேற்றிருக்கின்றேன். சென்னையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், வியாபார சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட வந்திருக்கிறாங்க. எப்படி நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டுக்கு தலைவராக இருக்கிறாங்களோ அதே போல தமிழ்நாடுக்கு ஸ்டேட் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு இருக்கு. அதனுடைய தலைவராக நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க. இந்த போர்டுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் இருக்கு. அதனால் இன்னைக்கு நாங்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஆபரேஷன் சிந்தூர் பார்க்குறோம், எல்லா விஷயங்களும் பார்க்குறோம். உள்ளூர் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உள்ளூர் வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சிறிய பொருளோ பெரிய பொருளோ லோக்கல் சந்தையில் வாங்கணும், உள்ளூர் வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வருமானத்தை பெருக்கணும். அதன் மூலமாக நாடு வலிமடையும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த சங்கத்தையும்